ரொட்டேட் எப்படி பளிச்சுன்னு ஆக்கிட்டோமா. இதை அடிக்கணும், வெல்ட் அடிக்கணும். நல்லா வச்சுட்டு இருக்கு வட மாட்டேங்க. பார்த்து பேக் 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 வாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவில் வண்டியை கேச்சில் மாட்ட போகிறோம். அந்த வீடியோ தான் பார்ப்பீங்க. கேச்சில் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரொட்டேட்டரை போய் கழுவ போகிறோம். இந்த ரொட்டேட்டர் பாருங்கள், இது அதுக்கு மேலே மண்ணாக இருக்குது, காஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் முன்னாடியே கழுவிருக்கணும். நாத்தாங்கால் ஓட்டுனது இப்படி இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு இந்த ஒரு ரொட்டேட்டரை கழுவுறதுக்காக போகிறோம். ஏதாவது வாளி ஏதாவது வேணுமே, ஏதாவது வாளி எடுத்து போட்டு போய் கழுவிட்டு வந்துடலாம். அடுத்தது அவன் வந்ததுக்கப்புறமா இன்னொரு ரொட்டேட்டரை கழுவிட்டு அடுத்ததாக கேச்சில் தூக்கி போட்டு போயிடலாம். போமோ கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு வரோம். டாட்டா. வண்டி கழுவ கிளம்பிட்டோம். விட்டுருமா? பாலிவுட் தான் தேய்ச்சது தானே. அதான் வண்டி கழிட்டோம். ரொட்டேட்டர் எப்படி பளிச்சுன்னு ஆக்கிட்டோமா. கழியாச்சு. ரொட்டேட்டரில் மண்ணு நிறையா இருக்குது, கழுவ போகிறோம். கழிட்டோம். வர மாட்டேங்க. இந்த விட்டுருக்குப்பா. அந்த பீஸ் வச்சு அடிக்கணும். காலையே விட்டுருக்குண்ணா. விட்டுருக்கா? இதை அடிக்கணும், வெல்ட் அடிக்கணும். வேறு கால் அதான் அடிக்கணும். பீஸ் வச்சு அடிக்கணும்ண்ணா. தூக்கி போடுவோமா? தூக்கி போட போகிறோம். அப்படியே சேர்த்து தள்ளிடலாமா? உள்ளாடி போயிருங்க. சேர்த்து தள்ளிடுவோம்.
எப்போ தூக்கி போட்டோம் வேண்டாம். நாங்கள் தூக்கி போட்டோம். சரி சரிப்பா வந்து பார்த்து போவா. போட்டுமா பாவு தூக்கி முடிச்சதுக்கப்புறம் வரோம். தூக்க கூப்பிட்டா தூக்கி முடிச்சதுக்கப்புறம் வரோம். இப்போ 18 போல்ட்டு போதுமா? சரி கூட இருக்கட்டும். 8 16. ஹலோ அண்ணே நான் கரண் பேசுகிறேன். சொல்லுங்க. இந்த கேட்சில் மட்டும் ஒரு பட்டை மட்டும் அடிக்கணுமே, அந்த அவுட்ரு விட்டுருக்கு. வந்துட்டே ஒர்க் ஷாப்புக்கு இந்த கிளம்ப போகிறோம். ஒர்க் ஷாப் கிட்ட வந்துட்டோம். சரி ஏட்டு வா. ஒர்க் ஷாப் வண்டிலாம் வீட்டில் இருக்கீங்களா? நான் ஒர்க் ஷாப் வந்துட்டேன். சரி நான் அவுட்ரு மட்டும் விட்டுருக்கு. அப்போ மாட்டணும். சரிண்ணே. ஒரு நல்ல வேச்சல் இருக்கு. மாட்ட மாட்டேங்க. நம்ம வண்டிக்கு மாலை பத்தி சூடம் எல்லாம் வாங்கியாச்சு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கேச்சுவல் வெல்ட் வச்சுட்டு கிளம்பிட்டோம். மூலம் போகிறோம். டீசல் போடுறதுக்காக நிற்கும். அரட்டாங்க கிடக்காமாப்பா? அரட்டாங்க கிடக்கு. 1700 போட போகிறோம். 700 1700. வண்டி வேலையாக வந்து அப்படியே வந்தாச்சு. அக்கா போட்டு உயிரை வாங்குறாங்க. ஆள் கிடைக்க மாட்டேங்காங்கக்கா. இவனை வச்சுக்கிறீங்களா? ஏங்க இவனுக்கு 2 மாதம் லீவு. இன்னொரு பையன் இன்னைக்கு நைட் வந்துருவான். இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு பையன் வந்துருவான். நான் ஒரு இன்னொரு பையன் வாரான் இருக்கான். எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? நீ எங்க போற? அவனுக்கு சதீஷ் வாரான் இருக்காம. திருநாகர் சோறு இன்னொருத்தர் திருநாகர் சோறு இருக்காரா? அந்த அவர் வருவார். அதுக்கிட்ட அவர் கூட இன்னொரு பையன். அவர் ஏதோ சம்பளம் அவ்வளோக்கா கொடுப்பாங்க. உங்களுக்கு 10 ரூபா. இவனுக்கு 7 ரூபாண்ணே. 7,500 சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பையன் வாரம். இவனுக்கு 2 மாதம் லீவுக்கா. சும்மா சொல்ல கேளுங்க. 2 மாதம் லீவில் சம்பளம் வாங்கி ஃபோன் வாங்க போகிறானா? நான் இங்கே வரல போ. வேற எங்கே போகிற? இன்னொரு பையன் வருவான்க்கா. நாளை பாருங்க. அக்கா எவ்வளோ பாசமாக கூப்பிடுது. என்னப்பா நீ என்ன வரமாட்டீங்க வேலைக்கு? அக்காவுக்கு இங்கே வரது விருப்பமே இல்லை. எப்போ ஆள் வரலன்னா வீட்டில் போய் கூப்பிட்டு வந்துடுவாராம். சும்மா இருக்கும்போது. 1700 கிளம்பி பைப்லாம் எதுவும் கிடையாது. ஜாக்கி மட்டும்.
அதே தான். சீக்கிரம் ஆடு போயிருச்சு. ஆடு ஓடிட போகுது, சீக்கிரம் ஓடுங்க. ஆடெல்லாம் அவுத்து விட்டாரு. ஆடு எங்கேயோ போயிடுச்சு பாருங்க, போவார். ஜாக்கி எடுக்கிறதா அந்த நம்ம ஜாக்கி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. வாத்து பேக் 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 பேக். ஆடு ஓடிடுச்சு, சீக்கிரம் ஓடுங்க. வாத்து சூப்பராக இருக்கா. ஜாக்கி வாங்குறதுக்காக வந்தோங்க. நம்ம ஜாக்கி தான் இங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எடுக்கிறதுக்காக வந்தோம். ஜாக்கியை எதில் போடுவோம்னா இதில் போட்டுக்கிருவேன். போட்டோம்னா அது வாட்டி கிடக்கும். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போகிறோம். திவா முன்னாடி போகிறான், முத்துக்குமார் அடுத்ததாக கரண் போகிறார். பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாருக்கும். பரோட்டாவுக்கு முட்டை கிரேவி. முட்டை கிரேவி எதுக்கு? கடையில் சால்னா இல்லை. என்னப்பா சால்னா இல்லை, ஹோட்டல் கடையே இல்லை. கேஸ் ப்ராப்ளம்னால ஹோட்டல் கடை இல்லை. ஹோட்டல் கடை இருந்தாலும் பரோட்டா இருந்தாலும் சால்னா இருக்க மாட்டேங்கி. வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு போய் மாட்ட போகிறோம். தள்ளி விடு, இப்போ கையை தள்ளியா. அவ்வளோதானே. கீழே போட்டு அடை வைக்கணும்ண்ணே. இதை தூக்கி உள்ளே வச்சுருக்கேண்ணே. இல்லாட்டா முன்னாடி வீட்டில் அடை வைக்கியாப்பா. வீடியோ ஓடுதா? ஓடுது ஓடுது. காதல் கொண்டை. நம்ம டெக்னிக் பார்த்தீங்களா? இதுதான் ஜாக்கி லிவர். என்ன அமர்ந்துருச்சு, இதை முக்கணுமா? அவன் கட் பண்ணிடு. நான் அப்படியே கொண்டா, இங்கே கொண்டா. போல்ட்டு கலர் கிட்டத்தில் கேட்டுங்க. இங்கே எடு. கையை மறைச்சி எடுக்க முடியும். வீடியோ ஓடுதா? ஓடுது. வாசல்லாம் வாசல் போட்டு தான் போடுறாங்க. வாசலியா? அது லூஸ் ஆயிரும்பா. அப்படி வாசல் போட்டா லூஸ் ஆயிருமா? வாசல் போட்டாட்டி லூஸ் ஆகும். அப்படியே ஒன்றும் நான் மாட்டாங்க, ஒன்றும் லூஸ் ஆகலாது. வாசல் போட்டா
போல்ட்டு கட் பண்ணி சத்தம் வருது. டைட் ஏறுதுன்னு அர்த்தம். போதுங்களாப்பா? இது அடுத்ததா டைட்டு வச்சதில் கட்டே ஆயிடுச்சு. ஒரு போல்ட்டு கட் ஆகி விட்டது. ஓகேலையா? இப்போதான் வச்சோம். அச்சிலோ என்ன சுத்தாலா? வா இப்படி வா இப்படி. இப்போதான் யாருதா? இப்போதான் யாருதா? அதை எடுத்து போடுவோம். இதுக்கு மேலே டைட்டாக போகுது. போதும்பா. சார் ஒரு அடிங்க. இன்னும் அடிப்பா. இன்னும் கரெக்டாக அடி. இன்னும் ஒரு அடி. ரெண்டு வீலும் மாட்டிட்டோம் நதிவா. மாட்டிட்டு ஃபீக்கு இருக்குது கட்டப்போ. எதை? ஆமாம் அதான் வைக்கணுமோ. ஃபீக்கு இருக்குது, மலத்தால் கட்ட போகிறோம். இப்போ மாலையை போட்டுருவோம். சகதி அடிக்கும்லா. இதுக்கு செல்ஃப் மோட்டருக்கு இருக்கா? செல்ஃப் மோட்டர் கட்டிட்டேன். இந்த கவரை மாலையில் இருந்துச்சா கட்டிட்டேன். மாலை கட்டும் அதுபடி முடியாது. ஓம் சக்தி பராசக்திண்ணே. மாலை வாங்கி கட்டணும், அது ஒரு கடமைண்ணே. கட்ட வேண்டிய கடமைக்கு கட்டிடணும். எதில் கட்டுவிய? எங்கே வா கிட்ட வா. இதெல்லாம் கட்டுவோம். டெய்லி ஒரு வீடியோ போட்டுருங்கண்ணே. பாரு வெயில் அடிக்கிறேன். இந்த மாட்டமும் வெயில் கட்டியாச்சா? கவராவை தான் பார்த்துக்கோ. மாடி கட்டிட்டு இருக்க. எங்கே தள்ளிப்போ. கவராதுண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க. கவராலாம் அப்புறம் அது வேறு நல்லா இல்லைம்பாங்க வீடியோ. எப்போ அந்த இது மறந்துட்டேன்ப்பா. என்னது? அந்த பேட்டரி தண்ணி வேணுமா? டெஸ்ட் வாட்டரா? சரி வா, முன்னாடி வா, தள்ளிப்போ. இந்த பத்தி சூடாக இருக்குதுங்க. பத்தி சூடாக இருக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வேலையில் மும்மரமாக இருக்கீங்க. 2 பேர் தான் நிற்கி. வண்டியை சுற்றி ஆள் நிறைய தெரிஞ்சு 2-3 பேர் தான். வண்டிக்கு 2 பற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் சந்தனம் பார்க்கணும். ஏதாவது ஒரு தப்பா கண்ணா ஒரு பேப்பரில் இந்த மூடியை கொடுங்க. சூட டப்பா மூடி போதுங்களா? இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுக்காங்க. தெரியுதா? சந்தனம், ஒரு சந்தனம் கரைக்க போகிறோம். இல்லைண்ணா அப்படியே போதுங்களா? தொட்டுக்கிறதாண்ணா. காற்று தள்ளிடாமா? அது என்னதை வச்சுருக்கா? எப்போ இருப்பா, அதை ஒரு சைடு கட்டுமா, எடுப்போம், வீடியோ எடுப்போம். ஷர்ட்டா அங்கே எடுத்து தெரியுதா? கை தெரியுமே.
வெயில் அடிக்க தெரியல. இதா புயல் தட்டுற மாதிரி தட்டுதானே இதா. ஒரு வாட்டி நாங்கள் மாட்டோமா நம்ம வரும் புது இந்தியா மழை சரியான மழை. அது சின்ன கற்றுக்கானே. ஆமாம் இதே மாதிரி தான் மழை சரியான மழை. நசு நசு தண்டிக்கிட்டே இருக்கா. சாந்திரபுரம் தந்துச்சு. அது போட வேணும். இப்படி எடுப்பா. நீ எப்படி எடுத்துட்டு இருக்க? நேரம் வச்சு எப்படியா கோடைதான்ப்பா. இதா இந்த மாசமா கவர் கட்டுறோம். ஃபிகருக்கு கவர் கட்டுறோம். இங்கே வா பிடிக்கவா. திவாங்க பிடி வா. சரண எடு போன. இப்படி தான் கட்டுறோம். கட்டி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். ரேடியோவுக்கு தான் பேப்பர் கட்டுறியோ? ஆமாம் 5000 ரூபா. முடிச்சாச்சு. எப்படி ஜம்முன்னு கட்டிட்டாங்க பாருங்க. சூப்பராகிட்டா. ஸ்பீக்கர் மட்டும் தான் தெரியுது. கட்டு பயங்கரமான கட்டு. இது இதே டைட் வச்சு நல்லா இருக்கும்பா. ஆடுறது கெடுக்கடுன்னு. ஸ்பீக்கரு கட்டியாச்சு. செல்ஃப் மோட்ரு கட்டியாச்சு. இந்த இதுலேயும் கவர் கட்டிக்கிறணும். பார்த்துக்கோங்க. இதுலேயும் கட்டிக்கிட்டால் நல்லது. அடுத்ததா செல்ஃப் மோட்ரு கட்டிட்டோம். வண்டியில் கிளச் பிளேட் தான் எங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. மிச்சம் எல்லா வேலையும் பார்த்தாச்சு. கிளச் வந்து கண்டிஷன் தான் இருக்குது. இந்த கண்டிஷனில் அந்த வண்டியை போன சீசனில் ஓட்டி வெளியே கொண்டு வந்துட்டோம். அந்த நம்பிக்கையில் கிளச்சு மட்டும் நாங்கள் மாற்றலை. ஓடுற வரைக்கும் நமக்கு லாபம் தானே. பிற இடையில நின்னா கூட நம்ம அதுக்கும் தயாராக தான் இருக்கும். கிளச்சு போய் நின்றுச்சுன்னா வண்டியை வச்சு வெளியே இழுத்து வந்து இந்த இடத்துல வச்சு மாட்டலாம். போட்டோம். போயிட்டு வரேன். சிவாவுக்கு கேச்சில் மாட்டி விட்டு டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டான். நாங்கள் என்னப்பா பொட்டு இப்படி இருக்கு. அவ்வளோதாங்க போகிறோம். ஜீவா சாயந்தரம் வருவியா? ஆமாம் சாப்பிட்டு வரவா? சாப்பிட்டு தான் வச்சோம். வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் ஜீவா வருவான். டயர்ட் ஆகிட்டான். பாட்டு வர ஓடுது. காப்பி ரைட் வருமே. கிளச்சை பொறுத்தளவு ஓடுற அளவுக்கு நமக்கு லாபம் தான். நல்லா தொலி ஆகுது இந்த ஆட்டி. கோடை தொலி நல்லா தொலி ஆகும். ஏன்னா அறுத்த உடனே எதுவுமே தண்ணி எதுவும் பாய்ச்ச மாட்டாங்க. அடுத்ததாக ஒரு தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்ததாக அடிக்கிறது தானே நல்லா கசங்கும். பாருங்கள், ஒரு அடியே 2 அடி அடிக்கிற மாதிரி தொலி ஆகுது. 2 அடி அடிக்கல நல்லா ஆயிரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் இந்த வண்டியை நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேச்சில் மாட்டினது இங்கே வரைக்கும் ஓட்டினது வரைக்கும் அப்லோட் பண்ணிடுவோம். அப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.